ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, புது வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு காமி திருப்பி அதெல்லாம் நாங்கள் இப்போ காட்ட மாட்டோம். எங்க அதெல்லாம் கடைசி வீடு முடியும் போது தான் காட்டுவோம். இதை காட்டலையா நீங்கள்? ஒரு கொஞ்சம் காட்டினா ஃபுல் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த போய் இப்போ வித்தியாசமாக இருக்குது. இப்போ தான் அதோ ரூம்லாம் அந்த பெயிண்ட் அடிச்சிட்டிங்களா, அது பேர் என்ன, பட்டி பார்த்தாச்சு. அதெல்லாம் பார்த்துருக்காங்க. எனக்கு என் ரூம் எப்படி ஒரு ஐடியா நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணும் ரூமில் இதெல்லாம் வைக்கணுன்ட்டு வந்து ஒரு பிளானோட போட்டு வச்சுருக்கேன். தெரில, அது நாங்கள் பிளான் போட்டு இப்போ வந்துடுச்சு. இன்டீரியரும் ஏதோ போட்டிருக்காங்க. லைட்டாக எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு வந்து பார்க்க வந்திருக்கேன். வித்தியாசமாக இருக்குது. அதை போயிட்டு இப்போ நம்ம செக் பண்ணுவோம். என்னென்னமோ பண்ணி வச்சுக்கிறாங்க, என்னன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிம்பூஸ் பாரு, உனக்காக நிம்பூஸ் வச்சுருக்கேன். அந்த சரியா நிம்பூஸ் விட்டுருக்கு பாரு. எங்கே போட்டிருக்கு? இதுவா? லெமன் சரியா? ஆமாம், லெமன் விட்டுருக்கேன். யார் சாப்பிடுவா? நீ தான் சாப்பிடுவ. பண்றீங்கம்மா, ஏதோ வீடு கட்ட சொன்னா ஏதோ காட்டு வசி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டை சுத்தி. பாரு, நிம்பூஸ் வச்சிருக்கோம். நிம்பூஸே பொரிச்சு சாப்பிடு. நெல்லிக்காய் அவங்க வீட்டில் இருக்கு, நெல்லிக்காய் அவங்க வீட்டில் போட்டுக்கோ. ரூம் ஜன்னல் அது வந்து அவங்க ரூம் ஜன்னல். ஆமாம், இதுதான் மௌலியோட ரூம் ஜன்னல், அது எங்கள் ரூம் ஜன்னல். மேலேருந்து குரல் கொடுக்கலாம், டேய் மௌலி அப்படின்னு கூப்பிட்டா வந்துருவியா? தெரியல, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளே போயிட்டு என்னென்ன கிரிஞ்சு நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க பார்க்குறேன். இப்போ பாரு, வீடு தெரியுதா? உன் பின்னாடி எப்படி தெரியுது பாரு வீடு. தெரியுதா? தெரியுது. போலாமா? வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம். சரி, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வரேன். ஏதோ புதுசாக டைல்ஸுன்றாங்க. எனக்கு இப்போ வித்தியாசமாக தெரியுது ஏதோ. ஏன்னா நான் வரும்போது எல்லாம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது, நல்லா இருந்ததுனால எனக்கு தெரியல. ஆனால் இப்போ பார்க்கும்போது ஏதோ ஒரு வீடு மாதிரி தெரியுது. இங்கே என்ன இந்த இடத்துல காமெடி கத்தினே இருப்பீங்க. என்ன இந்த இடத்துல இந்த இடத்துலன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பக்கம் பாத்திரம் கழுவிடுற, இங்க சமைச்சர், இங்க பாத்திரம் கழுவுறனா, இது இந்த ஃபுல் யூனிட்டும் பாத்திரம் கழுவுறதுக்கு ஆயிடுச்சு. அந்த பக்கம் அடுப்பு 5 பர்னர். அவ்வளோ சின்னதா இல்ல, இங்க இருந்து அது வரைக்கும் கேப் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? இவ்வளோ, இந்த கேப் தான் இங்க இருக்கும், இவ்வளோ கேப் தான் இங்க இருக்கும். ஃபுல்லா அந்த பக்கம் அடுப்பு வந்துடும். அப்ப நீ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எங்க வைப்ப? வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி தட்டில் வைப்பல்ல, அது எங்க வைப்ப? கையிலேயே பிடிச்சி நிப்பியா? ஹாலில் அப்படி வெட்டிட்டு வந்துட்டு அப்படி போட வேண்டியதுதான். அதை எங்கடா வைப்ப? இந்த இடத்துல அதெல்லாம் அப்படி வேணா ஏன்னா வருமா? சரி, சிக்கன் மட்டன்லாம் கழுவி வைக்கிற எங்க வைப்ப? அது ஃபுல்லாவே ஷிங்கு. இது ஃபுல்லாவா? ஆமா, அது ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் ஷிங்கு. எது லாஸ்ட் ஃபுல்லா? நீ ஷிங்க்னா என் மாடல் நீ பார்க்கலல்ல. நம்ம வீட்டில் இருக்கிற ஷிங்க்னு நினச்சின்னு இருக்கியா மௌலி? பழைய பழையது என்னது, பழைய கபாலி நினச்சின்னு இருக்கியா என்ன? இல்லைன்னா இங்கே ஏதோ பெருசாக கபோர்ட் மாதிரி வருது நீ. ஆமாம், அப்போ அப்போ என்ன பண்ண, அதுக்கு நடுவில் வந்து ஒரு ட்ரே கேப் விட்டுரு. அந்த கேப்பில் நீ வைக்கிற மாதிரி வைய. ஆனா ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. எனக்கு சம்மந்தமே இல்லை, இந்த வீடு கட்டினதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் அப்பயே சொன்னேன் எல்லாம் வித்தியாசமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா. சரி, இங்கே ஃப்ரிட்ஜா? இங்கே ஃப்ரிட்ஜ் ஒரு வேற ஃப்ரிட்ஜ் இங்கே. அங்கே அதுக்கப்புறம் ஒரு பேண்ட்ரி யூனிட் பக்கத்தில் ஃபுல்லாகவே வாஷ் பேஷின் பேண்ட்ரி யூனிட். காமெடி பண்ணுறேன். வா, ஒரு போலாம்டா. இப்போ நம்ம ஃபியூச்சரில் நடக்கும்போது லைட் எரியுமா? ஆமாம், கால் வச்சா சரி சார் எல்லாம் வச்சா படிக்கட்டி அப்படியே ஒண்ணுனா என்னடா எங்க சேனல் கண்டென்ட்லாம் திருடின்னு இருக்க. நாங்க என்ன இதெல்லாம் காட்டவே இல்லை, நீ உன் சேனல் இதெல்லாம் காட்டின்னு இருக்க. இந்த ரூமே படுக்கிற மாதிரி ரூம் ஆக்கி இருந்திருக்கலாம். இந்த பாத்ரூமுக்கு 2 டோர் கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 3D போட்டு வச்சுருக்கேன். அந்த வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். என்ன அவ்வளோ சொல்லு, டிவி யூனிட்டு. எனக்கு இந்த குளறுபடிலாம் என்னென்ன எங்கெங்கே வரப்போகுதுன்னு எனக்கே கொஞ்சம் பிளான் போட்டுருக்கோமா? பிளான் இங்கிருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக வாடுறோம். ஓகேவா? அப்புறம் நீ நிற்கிற இடத்துல வந்து இங்கே வந்து அது டிவி வந்துருமா? நீ இங்கே டிவி பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஏதாவது கம்ப்யூட்டர் டேபிள் இங்கே ஏதாவது ஆப்ரேட் பண்ணுற அப்படின்னா இந்த மாதிரி இங்கே வந்துடும். சரியா? ஒரு லைன்லாம் இங்கே தான் இருக்கு. ஒர்க் ஸ்டடிஸ், ஒர்க் டேபிள் எல்லாமே இந்த பக்கம் தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? இன்னொரு ஆப்ஷன் இங்கேயும் நீ கொடுத்துக்கலாம். ஒர்க் டேபிள் ஏதாவது கொடுக்கணும்னா இங்கேயும் கொடுத்துக்கலாம். ஆமா பாப்பா, இது உங்களுக்கு இவ்வளவுதான் பெட் வரும். பெட் அவ்வளவுதான், 3 கார் தான் வரும். நீ இந்த பக்கமே இறங்கிக்கலாம், இந்த பக்கமே இறங்கிக்கலாம். அப்படிதான் இருக்கும் உனக்கு. இப்போ பெட் இவ்வளவு பெருசா இருக்குமா? அவ இவ்வளவு பெருசா இருக்கு.
எவ்வளவு தூரம் வரும் பெட்டு? இப்ப நான் உள்ள ரூம்ல படுத்து இருக்கேன். அது பெட் செட்டா வரும் உனக்கு. எவ்வளவு தூரம் வராது? இங்க பாரு. இங்க இவ்வளவு தூரம் வந்துருமா? சரியா? அப்புறம் இங்க இவ்வளவு தூரம் வந்துருமா? அவ்வளோ தூரம்லாம் வராதுப்பா. 6 அடி தானே. இங்கேருந்து இதோட முடிச்சிட்டோம் பெட்டு. 6க்கு 4 உனக்கு ஸ்லைடிங் வேணுமா இல்ல ஓபன் பண்ற மாதிரி வேணுமா? ஸ்லைடிங் தானே. ஸ்லைடிங்னா உனக்கு இடம் பற்றாக்குறையே இல்ல. நான் என்ன சொன்னேன்னா உனக்கு ட்ரெஸ்ஸிங் கண்ணாடி அங்கதான்டா வரும், இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி பண்ணிக்கலாம்டா உனக்கு அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள். உண்மைதான். இப்ப நானே அதான் யோசிச்சேன், இவனுக்கு எதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்? யூஸ் பண்றது வேணாவா? மேல் ரூம் கொடுத்துருவான் அவனும். நீ இதுக்கப்புறம் எதாவது கேட்டீங்களாம் கிடையாது, இருக்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்துப்போம். அந்த பெரிய கண்ணாடி வாங்கிருக்கீங்க ஸ்டைலா ஓவர் பண்ணி பட்டி நல்லா இருக்கும். அதுதான்டா உனக்கு இப்ப நீ ப்ராடக்ட்ல இங்க வைப்ப. நான் வெச்சுக்கிறேன். நீ பாறேன். பீரோல ஓவர் அதெல்லாம் இன்டீரியர் கிட்ட சொன்னா இன்டீரியர் செய்வாங்க. இங்க எதுனா செஞ்சு நீ இந்த கிரிஞ்செல்லாம் வேணாம், பீரோ மட்டும் அடிச்சுட்டு போக சொல்லலாம் அவங்கள. பீரோ இல்ல வார்ட்ரோப் தான். ஏதோ ஒன்று அடிச்சுட்டு போக. ஆமா, என்ன லூசா நீ? அது எல்லாத்தையும் அடைச்சிடுறா. வெறும் நடக்கிறதுக்கு மட்டும்தான் வழி இருக்கணும் உனக்கு. அது சோஃபா போட்டுருவோம். ஏதாச்சும் இதோ அது அங்கே வை. அந்த இடம்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும், அங்கே வை. அதான் இதோ இங்கே வைக்கலாம். இங்கே இல்லை, அது பெருசாக இருக்குதுல்ல, அங்கே வைக்கலாம். எதுக்கு இந்த ரூம்ல பால்கனி வச்சதுன்னு எனக்கும் தெரியாது. பால்கனி வேணும் வந்துச்சு. அது கீழே ஒரு லைன் கொடுத்துருக்குது வாஷிங் மிஷினுக்கு. நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரே இது வாஷிங் மிஷின் தான் டெய்லி. இதுதான் ட்ரெஸ்ஸிங் ரூமா? என் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே யாராவது வந்தீங்கன்னா கையை வெட்டுவேன் உங்களை. என்னது அப்புறம் எதுக்கு உனக்கு அவ்வளோ பெரிய வார்ட்ரோப்பு? வேணான்ற ரூம் ஃப்ரீயா இருக்கு, அங்கேயே வச்சுக்கிறேன்ற திமிர் பத்தி அந்த பையனுக்கு. அந்த கடையில பார்த்தோமே அந்த மாதிரி சின்னதாக ஒன்று வச்சுக்கிறேன். 3 ரேக் இருக்கிற மாதிரி வச்சுக்க போதும். இந்த பார்ட் மட்டும் இது பண்ணிட்டு அதை ஃப்ரீயாக. அதெல்லாம் இல்லை, ஃபுல்லாகவே வரும். ஒரு தூரம் வந்தால் போதும். ஃபுல் செவரும் தான் வரும் அது இங்கே கடைசி வரைக்கும். என்ன அப்புறம் எங்கடா எல்லாத்தையும் வைப்ப? எல்லாம் தலைமையில ஏற்றி வச்சுப்பியா? அதில் ஒரு பீரோ கூட இதில் வந்து தீந்துடும். மிச்சம் நீ அங்கேருந்து நீங்கள் என்ன தூங்கி வைக்க போறீங்க அதில்? மொழி இதுக்கப்புறம் நீ உனக்கும் நீ சேர்த்துவ மொழி. உனக்கே ஒரு பீரோ நிறையா இருக்குடாங்க, அடைச்சி வச்சிருக்கேன். சரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்கே பீரோ, இங்கே பெட்டு வருது, இங்கே பீரோ, டிவி, அங்கே வந்து வார்ட்ரோபு. இங்கே என்ன வரும்? கக்கூஸ் கட்டலையா? கக்கூஸ் ஏரில் உட்கார டாய்லெட் உனக்கு. இது குளிக்கிற இடம். இது ஏரில் உட்கார டாய்லெட். ஒரு இடம். இங்கே வாஷ் பேஷன். வித்தியாசம் அவ்வளோதான். ஆமாம், இதுக்கு தான் கதறின்னு இருக்கிறோம். ஒன்று வச்சுக்கிறாருன்ட்டு. அது 2 வரணும். என்ன மௌலி அடுத்த இடத்துக்கு வந்துட்டேன். என்ன வர சொன்னீங்க? ஊஞ்சல் யார் விளையாட போகிறோம்? யார் அந்த குழந்தை? நாங்கள் தான். இந்த இடத்துல ஊஞ்சல் தான். இந்த இடத்துல ஊஞ்சல் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து சோஃபா மேல. எனக்கே எதுக்குப்பா இவ்வளோ லைட்டு? அதான் இவ்வளோ லைட். நானும் இப்போ அதான் பார்க்குறேன். நீ எதுக்குப்பா இவ்வளோ லைட்டு கொடுத்துக்கிற? வீதிக்கு லைட் கொடுத்துருக்குற நீ. எத்தனை லைட்டு? 2 3 4 5 6 7 8 9. ஆனால் இங்கே மழை பெய்யும் போது இங்கே வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா கண்ணாடியில் அடிக்குமா? 17 18 கண்ணாடியே ஒஞ்சிடாதுல்ல. கண்ணாடியில் உடையாது. 21 22 23 20. குட்டி குட்டியா போடுங்க, ரொம்ப பெருசா போட்டுறாது. சின்ன சின்னதா அந்த 0 வாட்ஸ் பல்பு சொல்லுவாங்கல்ல, அதான் இங்க போட்டுருக்காங்க பாரு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ காமெடி பண்ணி வச்சுக்கிறேன். இங்க அது மட்டும் தெரியுது. ஆமா, இந்த பர்கோலா ஃபுல்லா லைட் வருது. அவ்வளவுதான். பர்கோலா ஃபுல்லா லைட் வரக்கூடாதுப்பா. இந்த ஸ்ட்ரெச் இந்த லாஸ்ட் கார்னர் தான் வரணும். நீ எதுக்கு 4 லைனா கொடுத்து வச்சிருக்கேன்னு தெரியல. 3 லைன் தான் வரணும். 5 லைன் கொடுத்து வச்சிருக்கேன் நீ. 3 தான்ப்பா. 1 2 3 இந்த 3 6 இந்த இதுல ஒண்ணு வருதே. 12 15 16 17 18
பா இந்த தூண் இருக்குல்ல, இந்த தூணு சென்டர் தூணு லாஸ்ட் தூண் தான் வரணும். அதுதான்ப்பா 3 வந்துருக்குதுப்பா. இந்த இடம் ஏன் மொட்டையா இருக்குதுன்னு அந்த இடத்துல எல்லாம் கொடுத்துருக்குது, அவ்வளவுதான் விஷயம். மொட்டையா இருந்தா லைட் கொடுத்துருவீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்புற இடத்துல தேவை இருக்கிற இடத்துல லைட் கொடுக்கலடா, தேவையில்லாத இடத்துல லைட் குத்து வச்சுக்கிறாங்களா இவ்வளவு லைட். சேனல்ல ரிவீல் பண்ணுங்க, வீடு அப்ப திறப்பீங்க. ஏய் இதெல்லாம் நீ தான் கேட்டியாமா லைட்? இங்க அங்கெல்லாம் லைட் நான் கேட்டேன், வெளிச்சம் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி அநியாயம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படியே பளிர்னு லைட் அடிச்சா ஃபுல்லா லைட் எரியும் போலடா. வர்க்கோல ஃபுல்லா லைட்டா ஜக ஜக அங்கிருந்து பாப்பாங்களாடுறது. என்னடா திடீர்னு உங்க வீட்டுல இவ்வளவு லைட் எரியுது அப்படின்ட்டு. எல்லாமே ஒரே சுவிட்சா? தயவு செய்து எல்லாமே ஒரே சுவிட்ச் கொடுத்துறாதப்பா, தனித்தனி சுவிட்சா கொடுக்க சொல்லு. தனித்தனி வரும், இது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான் வரும். முடியல மௌலி, எனக்கு தலை சுத்துது மௌலி. ஒண்ணுதான் வரும். நீ வேணாப்பா, நீ பேசாதப்பா, டென்ஷன் ஆயிடுவா. நீ பேசினாதான் டென்ஷன் ஆகுவேன். இது ஒண்ணுக்கு ஒவ்வொரு சுவிட்ச் கொடுத்துருந்தா என்னத்துக்கு ஆகுது? அதுக்கு இல்ல, இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சுவிட்சா கொடுத்துருவாங்கன்ற. ஒரு பாதி சுவிட்ச் அந்த மாதிரியாச்சும் வைக்கணும். அந்த பிளான்ட் எல்லாம் வைக்கலாம்னு. ஆனா இந்த பிளான்ட் இல்ல, இங்க வந்து கிச்சன், சின்ன கிச்சன் பண்ண போறேன். ஏன்னா 2வது ஃப்ளோர் வரைக்கும் கீழே இறங்க முடியாதுல்ல. கீழ் போறது என்னமோ போகுதுடா, என்ன போச்சு? ஒண்ணும் இல்ல. பா இங்க இந்த அந்த மாதிரி மிஷின், ஹாட் வாட்டர் மிஷின் நம்ம வச்சிருக்கோம்ல, தண்ணி பிடிக்கிற மிஷின், ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் வர மிஷின், அப்புறம் காபி மிஷின். ஆமா, அது இந்த சைடுல வச்சுப்பேன். இந்த சைடுல வெளியில நம்ம உள்ளதான், ரூம் உள்ளதான். ஐயா ரூம்குள்ள வைக்க கூடாது, இந்த வெளியில தான் வரணும். வெளியில தான் வரணும். வெளியில தான் வராது. நான் டீ கடையா வச்சு நடத்துறேன் நானு. ஏச்சி வெளியில தான் வரணும். பா இங்க வெளியில தான்ப்பா வரணும், அப்பதான்ப்பா பர்கோலால இருக்கும்போது யூஸ் பண்ண முடியலாம். ரூம்குள்ள வைக்க கூடாது. என்னது உங்க பாத்ரூம்? இது என்னது? இதுதான் அந்த இதுவா? இங்கதான் அந்த ரிசர்வ் இருக்காங்கல்ல, அங்கிருந்து இந்த கட்டை வச்சிருக்காங்க. கட்டுறாங்களா? இவங்க கட்டல, ஆள் வருது. அது இது ஜக்கூசிக்கு தனியா ஆள் வரும். ஆள் வர சவரு இதோ இங்க இங்க இதோ இந்த சைடுல. மௌலி கூப்பிட்டா கேக்குதான்னு பாரு. மௌலி மௌலி அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னு. நாங்க இந்த சைடு வந்து என்ன பண்ண போறோம்னா, மலேசியால நம்ம உட்கார்ந்து இருந்தோம் தெரியுமா, கண்ணாடி கிட்ட ஒரு சோஃபா போட்டு, அந்த மாதிரி இங்க பண்ண போறோம். அப்படியே எல்லாத்தையும் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் விட்டு தாண்டியான்னு பாருங்க. அந்த பெட்ரூம் மாட்டிட்டு தூங்க போறீங்க பாருங்க, ஏற முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் ஏறி வந்து யாரும் நான் கயிறு போட்டு மேல தொங்கின்னு வருவேன்டா, ஸ்பைடர்மேன் மாதிரி அப்படின்ட்டு தொங்கின்னு வருவேன். பெட்டு நீ எங்க போடுவியா? எங்க பெட்டுக்கு சைட்ல வந்து இது பாரு லைட்டு சுவிட்சு. இங்க டிவியா? ஆமா, இங்க இங்க வார்ட்ரோப். டிவி இங்க? டிவி எல்லாம் இல்ல, இந்த டிவி இங்க. காமெடியா இருக்கு. இப்படி உட்கார்ந்தா சோஃபா போட்டுப்பேன். நாங்க சோஃபா போட்டு போவோம். இதுதான் எங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள். என்னன்னா போட்டுக்கலாம். இப்ப பாக்குறதுனா சின்னதா தெரியும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது. இதெல்லாம் வச்சிருவாங்க. நேத்து பேசும்போது இன்டீரியரே சொல்லிட்டாரு, எது வேற லெவல்ல இருந்தோ இல்ல செகண்ட் ஃப்ளோர் வேற லெவல்ல இருக்கும்ன்றாரு. இதெல்லாம் பண்ணிக்கலாம்ல? இல்ல, அது ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு இந்த பக்கம். ஆக்சுவலி இது ஏன் போட்டுக்கலாம்? இல்ல, ட்ரெஸ்ஸிங் டேபிள்னா ட்ரெஸ்ஸிங் அந்த மேக்கப் செட்ல தனியா யூனிட் மாதிரி வந்துரும். அதுக்கு அது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம். ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் கிடையாது, கிளாத் ஸ்டோரேஜ் ரூம். மௌலி எப்படி இருக்கு வீடு? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப நல்லா தான் பெருசாக தான் தெரியுது. ஆனால் எனக்கு என்ன வர்றது தான் டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. செத்துட்டு தெரிஞ்சிச்சு ஊர்லேருந்து வரக்குள்ள. தாம்பரத்துலேருந்து எவ்வளோ கிலோமீட்ரு? தாம்பரத்துலேருந்து 11. நம்ம வீட்டிலேருந்து 11 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக. இங்கே 20 மினிட்ஸ் போட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வீட்டுக்குள்ளே தான் தெரியாது, வெளியே வந்து அதான் வெறுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாம், நம்ம எங்கே வெளில வர போகிறோம். நம்ம வெளில வந்தால் கார் ஏறினா நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அப்படிதான், அவ்வளோதான். இப்போ எங்கேயாச்சும் நம்ம வெளில போகிறோம்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பிஃபோர் கிளம்பணும், அவ்வளோதான். அதுதான். இனிமேல் மற்றபடி வீடு ஃபாஸ்ட்டாக தானே இருக்கு. நமக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே எனக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம தாம்பரத்தில் வாங்கிட்டு வந்துட வேண்டியதானே. அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்டாக் தான் வீட்டில் வச்சுக்கணும் போல. ஜூஸ் பாட்டிலு ஏதாவது, அது கூட ஜூஸ் பாட்டில் கூட இங்கே வழி இல்லாமல் இருக்கடா. ஜூஸ் பாட்டில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும் மெயின் ரோட்டுக்கு. அதுதான் கடுப்பு. இப்போ நடந்து போறப்ப நம்ம வீட்டுல எப்படி இருக்கு, நடந்து வெளியே வந்தா கடை அந்த மாதிரி இருக்கா? அப்ப நீ வந்து ஸ்டாக் தான் வைக்கணும் இந்த இடத்துல எல்லாத்தையும். எங்கேயும் கடை இல்ல, எங்கேயுமே மளிகை கடை இல்ல, மெயின் ரோடு தான்.
மெயின் ரோடு தானே. அதனால ஃப்ரெண்ட்ஸ் உன்னையும் தான் சொல்றேன், நீ ஸ்டாக் தான் வாங்கி வைக்கணும், எல்லாத்தையும் வாங்கி வச்சு பிக் பாஸ்கெட்ல போட்டா வருதுடா. இங்க வரும் பிக் பாஸ்கெட். ஏன் வருமே? எங்க பாப்போம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுவோம். பிக் பாஸ்கெட் வருதா இன்ஸ்டாமார்ட் வருதான்னு பாரு. இன்ஸ்டாமார்ட்டே கிடையாது இங்க, வரவே இல்லை, ஆப்ஷனே வரலையே. ஃபுட்டு டைன் அவுட் அவ்வளோதான். சரி ஓகே, பிக் பாஸ்கெட்டு பிக் பாஸ்கெட் ஆன்ட்டிலப்பா என்கிட்ட இருக்குது. சரி நீ சரி ஓகே, நாங்க எப்பயும் பொழுதுனிக்கு எங்கேயாவது வெளில போயின்னு வந்துன்னு இருப்போம், நாங்க வாங்கி வச்சுப்போம். விடு, நல்லா கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொஞ்சம் சேஃப்டியா நம்ம யோசிச்சு வாங்கி வச்சுக்கணும். நான் போதும் தெரியல, வீட்டுக்குள்ள தான் தெரியாது, ஆனா வெளியே வந்தா வெறுப்பா இருக்கும். அதுமே தெரிஞ்சிச்சு. இந்த ஹால் தான், ஹாலில் யார் இருக்க போறாங்கன்னு தெரியல. அந்த மேலே அந்த பர்கோலா யூஸ் நல்லா ரெடி பண்ணோம். அப்புறம் என் ரூமு, உன் ரூம் எப்படி தான் நினைக்கினா எல்லாரும் விட எங்க ரூம் தான்டா நல்லா இருக்கும். பாரு என் ரூம் சூப்பராக இருக்கும் பாரு. வீடு ஏதா புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தவிர மிச்சம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்னமோ பிடிக்கல. சரி நீ மோனா ரூம் நீ எடுத்துக்கோ. மோனாக்கு இந்த ரூம் குத்துரு. தேவையில்ல, மோனா ரூம் காம்பாக்டா தானே இருக்கு. பரவாயில்ல, என் ரூம் தான். மோனா ரூமும் என் ரூம் தான். அது அம்மா வருவாங்க, ஆடிக்கு வருவோம், சமாசுக்கு வருவாங்க. நான் இங்கே வேணா படுப்பேன் போயிட்டு. என்ன வந்துச்சு? ஐயோ இவர் பயம் இல்லாம எங்க வேணா போய் பத்துப்பாங்க. நான் ஜாலியா எங்க வேணா நீ பத்துக்கோ. என்ன பாரு, நான் காலையில எந்திரிக்கும் போது நம்ம வாசல்ல தான் தூங்கிட்டு இருக்கோம். நோ 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 ஃப்ரெண்ட்ஸ், நான் தனியாக தூங்கி பழக போகிறேன் அங்கே. அதுக்கப்புறம் ஏதோ ஃபால் சீலிங்கிறாங்க, அப்புறம் வேற என்னமோ சொல்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது ரூமில் பெட்டு, டிவி ஸ்டாண்டு, இந்த மாதிரி தான் தெரியும். அதெல்லாம் தெரியல. ஆனால் வார்ட்ரோப் மட்டும் ஒழுங்காக வரல. டிசைன் தான் இங்கே இருக்கே, உன் டிசைன் நல்லா தான் வரும். பிடிக்கல, நான் போகிறதா டிசைன் போட்டு ரெடி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரூம் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி. சரி, அவர் இன்டீரியர் வருவாரு. எனக்கு மட்டும் தானே கிரே கலர். ஆமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மட்டும் நான் வந்து சூஸ் பண்ணி கிரே கலர். நீ கிரே பிளாக் தீம்ல நான் வந்து எடுத்தேன். உங்களுக்கு என்ன எனக்கு தெரியல. எங்களுக்கெல்லாம் வேற இந்தியன் படத்துல வருமே கக்கூஸ் ரெடி பண்ணிக்கிறீங்க. அதுக்கு நான் இந்தியன் படத்துல அதை ரெடி பண்ணணும்னா தான் 2 லட்சம். டைல்ஸுக்கு மட்டுமே 1.5 லட்சம் கிட்ட வருது. வெறும் பாத்ரூம் டைல்ஸுக்கே அதே காண்டில் சுத்தி ஃபன் பண்றாங்க, வேஸ்ட் பண்ணி காசு. ஏண்டா வீடை பண்ணா ஏன் பண்றீங்கன்னு கேக்குற, பண்ணலைன்னா ஏன் இந்த மாதிரி வீடு பண்ண மாட்டேன்றீங்க. ஒவ்வொரு வீடியோவும் போட்டு போட்டு காட்டுற. ஆமா, அதான் காட்டுவேன். இது கார்டன் இருந்துச்சு, காலையில் ஒரு வீடியோ பார்த்தோம்ல, கார்டன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து கோய் ஃபிஷ் பாண்ட் எல்லாம் இருந்துச்சு. அவ்வளோ 8500 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஏரியா மட்டும். நம்ம 2500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டியிருக்கோம். மேல வீடு மேல அது வந்து இடம் 8500 ஸ்கொயர் ஃபீட். அவ்வளோ ஒரு இடத்துல ஒரு பங்களா, கார் பார்க்கிங் அந்த மாதிரி கட்டணும். சூப்பரா கட்டலாம். நீ கட்டிடு. பீச் ஓரமா வாங்கி கட்டிட்டேன்னா அப்படியே நிறைய இடம் நிறைய கொடுத்துருவாங்கடா. ஆமா, எப்படின்னா வீட்டுக்கு அவ்வளவு தூரம் கேப் இருக்கும். ஆமா, அந்த மாதிரி கட்டிடலாம். விடு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐடியாஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதனா வந்து வீடியோ பார்த்து ரூமுக்கு, என் ரூமுக்கு இவனோட வார்ட்ரோப் என்ன டிசைனு, இவனோட ஃபால் சீலிங் இவங்க எல்லாம் போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. இருக்கிற ஐடியாஸ் வந்து நீங்க என் ரூமுக்கு மட்டும் இந்த வீடியோ கொடுங்க, மொத்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடாதீங்க. என் ரூமுக்கு எதனா ஐடியாஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகே பாய்.